தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 3. அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோயிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எல்லாம் வல்ல எம் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே மாட்சிமை மிக்கவர், மகிமை உள்ளவர், தேவாதி தேவன், துதிக்க பாத்திரமானவர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றிகள் ஏசப்பா. இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்கெல்லாம் ஆலயம் இல்லையோ அங்கெல்லாம் ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யவும், அந்த ஆலயங்களில் யார் யார் ஜெபித்தாலும் சாலமோன் அன்று ஜெபிக்கின்ற போது தேவ பிரசன்னம் இறங்கியது போல தேவ பிரசன்னம் இறங்குவதற்காகவும், நீர் அந்த ஆலயத்தில் உலா வருகிறதற்காகவும், என்னென்ன தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுக்களோடும் மக்கள் வருகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றிகள். ஆமேன்.